வணக்கம். உங்கள் எலக்ட்ரிஷியன் ஜெயக்குமார், கடம்பத்தூர். இன்றைக்கி எங்கே ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். புதன்கிழமை தலைமுத்த போகிறாங்கன்னு சொல்லிட்டு ரூப்புன்னு. அதுக்கு செவ்வாய்க்கிழமையே எனக்கு பில்டிங் ஆர்டர் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன், இது போல் உங்களுக்கும் தராங்களான்னு சொல்லிட்டு. நிறைய கமெண்ட் வந்து தரத்தில்லை பதர் இருந்தால் நிறைய கமெண்ட் அப்படி தான் வந்துச்சு. ஃபேஸ்புக்லேயும் சரி, இன்ஸ்டாகிராம்லேயும் சரி. அதுலேயும் குறிப்பிட்ட ஒரு கமெண்ட் பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிஷியன் ஒர்க் தானே ஒரு 2 ஹவரில் முடிச்சிட மாட்டீங்களா, அந்த கமெண்ட்லாம் பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இன்றைக்கி அந்த இடத்துல தான் வந்து பைப் போட்டோம், ஃப்ரீயாக போட்டோம். அதாவது இயற்கையாக இன்றைக்கி வெயில் அடிக்கலை, சில்லுன்னு இருந்துச்சு கிளைமேட்டு. பொறுமையாக நிதானமாக போட்டோம். அடுத்த வீடியோவில் வந்து எங்கே பாயிண்ட் வச்சுருக்கேன், எப்படி என்னோடய ஸ்டைலை நான் சொல்கிறேன், உங்களோட ஸ்டைலை நீங்கள் யூஸ் பண்ணிங்க. இது போல் தயவு செஞ்சு நம்ம வீடியோ பார்க்குறவங்க கஸ்டமராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி, கஸ்டமர் எலக்ட்ரிஷியனுக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க. நேற்று சொன்ன மாதிரி தான், நீங்கள் கொடுக்குற டைம் வந்து உங்களுக்கு சேவிங் ஆகும், மணி ஒயரு கம்மியாகும், வேலை கம்மியாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் நாங்கள் வேலை செய்ய போகிறோம், உங்களுக்கு தான் கஷ்டப்பட போகிறோம். நீங்கள் கொடுக்குற காசுக்கு கரெக்டாக வேலை செய்யறதுக்கு நீங்கள் டைம் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக வேலை செய்யலாம். நிறைய என் வீடியோலே வந்து வீடு குத்தணும், அர்ஜென்ட்டாக வேலை செய்கிற வீடியோலாம் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். ஒரு பில்டிங்லேயே பெயிண்ட்ரு, எலக்ட்ரிஷியனு, கார்பெண்ட்ரு, டைல்ஸ் ஓட்டுறவங்க எல்லோரும் வேலை செய்ய அந்த வீடியோவில் போட்டிருக்கேன். தயவு செஞ்சு எலக்ட்ரிஷியனுக்கு டைம் கொடுங்க. எலக்ட்ரிஷியன் மட்டும் இல்லை, வேலை செய்கிற எல்லாருக்குமே கொஞ்சம் டைம் கொடுங்க. நன்றி, வணக்கம்.